BS6 பயிற்சி ரொம்ப நாளாக வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஒரு நேரடி பயிற்சி மெக்கானிக்ஸ்க்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப நாளாக வந்து ஆன்லைனில் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருந்தோம். அது இலவசமாக கொடுத்துட்ருந்தோம். இந்த நேரடி பயிற்சி, கட்டண நேரடி பயிற்சி வந்து இன்று முதல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு துவக்கமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். இந்த BS6 பயிற்சியில் ஒரு BS6 வண்டி எப்படி வந்து சர்வீஸ் பண்ணுறது, வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அது என்னென்னலாம் வந்து நம்ம முக்கியமான கவனத்தில் வந்து எடுத்துக்கிறது, அதே மாதிரி ஒரு வண்டியை ஸ்டார்ட் ஆகாமல் வந்தால் என்னென்னலாம் பார்க்கணும், கரண்ட் வரலைன்னா என்னென்ன பார்க்கணும், வயரிங் சர்க்யூட்டை வச்சு எப்படி வந்து முழுமையாக வந்து அந்த வண்டியை தெளிவாக வந்து கற்றுக்கலாம் அப்படின்றது தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் இன்ச் பை இன்ச்சாக வந்து நம்ம ஒரு வண்டியை வந்து தெளிவாக கற்றுக்கலாம். இந்த இன்னைக்கு வந்து ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸு கம்ப்ளீட்டாக வந்து அந்த என்னென்னலாம் வந்து சென்சார்கள் இருக்கோ அந்த எல்லா சென்சாரையும் எப்படி மல்டிமீட்டரில் செக் பண்ணுறது, அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, அப்புறம் வந்து ஆக்சுவேட்டர்ஸ் என்னென்னலாம் இருக்குது, இதற்கும் கார்பரேட்டருக்கும் என்ன ஒற்றுமை, இதெல்லாம் வந்து வச்சு அவங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த பயிற்சி வந்து நேரடியாக மட்டும்தான் வந்து இருக்கும். ஏன்னா நம்ம குரூப்பில் வந்து போட முடியாது. ஏன்னா அது ரொம்ப பெரிய டாப்பிக்கு. அதுவும் இல்லாமல் இது கட்டண பயிற்சி அப்படின்றதுனால விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இங்கிலீஷ்ல எதுனா புரியுங்களா? புரியும். IATன்றது இன்டேக் ஏர் டெம்பரேச்சர் சென்சார். ஓகேங்களா? இப்போ இந்த கார்பரேட்டர்ல நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்கு? இப்போ நம்ம கார்பரேட்டரை இதையும் ஒப்பிட்டு பார்க்கணும். கார்பரேட்டர்ல என்னென்னலாம் இருக்கு? மெயின் ஜெட்டு, ஸ்லோ ஜெட்டு, சோக் ஜெட்டு, அதுக்கு அடுத்து ஏர் ஸ்க்ரூ, அதுக்கு அடுத்து ஸ்லோ ஸ்பீட் ஸ்க்ரூ. இப்போ இதுல மெயின் ஜெட் வந்து என்னது அப்படின்னா இந்த டிபிஎஸ், மெயின் ஜெட் டிபிஎஸ், இது எல்லாமே இந்த பக்கம் எழுதுறது எல்லாமே ஏர் கண்ட்ரோல். நம்ம பார்த்துக்கோங்க. இது வந்து ஸ்லோ ஸ்பீடு ஜெட்டு. வந்து ஸ்லோ ஸ்பீடு ஜெட்டுன்றது மேப் சென்சார். இப்போ சோக் ஜெட்டுன்றதும் இதுல சோக் ஜெட்டு இதுல வந்து நம்ம சொல்ல முடியாது. இது சோக் ஜெட்டை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இது EOT சொல்லியிருக்கோம். அது எதனால நான் சொல்றேன். அதே மாதிரி